உலகின் பெருந்தலைவர் நம்முடைய அண்ணல் காந்தியடிகள். காந்தியடிகளுடைய பெருந்தொண்டர் ஐயா நம்முடைய மதுசூதன பாபையா அவர்கள். காந்தி அவர்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பது போல காந்தி அவர்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன் சொன்னீங்கன்னா, தன்னுடைய நான் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அகிம்சை என்ற கொள்கையை, வன்முறையற்ற ஒரு போராட்ட முறையை அவர் பெற்றது கற்றது தமிழ் இலக்கியத்திலிருந்து தான். தென்னாப்பிரிக்க நாட்டிலே வழக்கறிஞராக பணியாற்றி அங்கு கருப்பின மக்களாக வாழ்ந்து வந்த நம்முடைய இந்திய மக்கள் ஆங்கிலேய அரசால் ஒடுக்கப்பட்ட போது, நிறத்தால் அடக்கப்பட்ட போது, வன்முறையால் தீண்டிய போது நம்முடைய காந்தியடி அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம்தான் நான் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அகிம்சை, வன்முறையற்ற ஒரு போராட்ட முறை. அதை எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்று அவருக்கு முன்னால் தெரிந்திருக்க இல்லை. லியோ டால்ஸ்டாய் அவர்கள் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். அவர் இந்திய மக்களுக்கு ஒரு கடிதம் என்று லெட்டர் டு இந்தியன் பீப்புள் என்று ஹிந்து நாளிதழ் ஒரு லெட்டர் டு எடிட்டர் என்ற பகுதிக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து நீங்கள் சுதந்திரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நான் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அகிம்சை தான் கைவசப்படும், அதான் உங்களுக்கு உதவும், அதான் உங்களுக்கு சிறந்த ஆயுதமாக இருக்கும். எனவே நீங்கள் வன்முறையோடு சேர்ந்து ஆங்கிலேய விரட்டி விடலாம் என்று கருதாதீர்கள் என்ற பொருள்பட அவர் எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை படித்த நம்முடைய காந்தியடிகள் லண்டனிலே அப்போது இருக்கின்றார். அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக எந்த மாதிரியான போராட்ட களத்தை அமைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டது இந்த கடிதத்தை பார்க்கின்றார். லண்டனில் இருந்து லியோ டால்ஸ்டாய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்திலே எப்படி இதை கொண்டு செல்வது, நான் வயலன்ஸ் என்று சொல்லிவிட்டீர்கள், அது எப்படி என்று தெரியவில்லை என்று சொன்னபோது அவர் ஒரு கடிதம் எழுதுகின்றார் காந்தியடிகளுக்கு. நீங்கள் ரொம்ப தூரம் நீங்கள் தேடாதீங்க, உங்களுடைய நாட்டின் தென் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகம், அப்போ தமிழகம் இல்லை, தென் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதில் இன்னா செய்யாமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதில் ஒரு குறள் தான், அந்த அதிகாரத்தை எழுதி அனுப்புகிறார் அவர். அதில் ஒரு குறள் தான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். யாராவது ஒருத்தன் கெட்டது செய்கிறான்னு நினைச்சிங்களேன், குத்துறான் அடிக்கிறான் பேசுறான்னா அவனை நீங்க திருப்பி அடிக்கிறதோ திருப்பி நீங்க திட்டுறதோ அல்ல, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதன் மூலம் அவன் நானும் பாருங்க வெக்கப்படுவான். அடச்ச, இப்படிப்பட்ட நல்லவனுக்கு போய் இப்படி ஒரு கொடுமையை செஞ்சுட்டுமே நினைப்பான் பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனைங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவருக்கு நம்முடைய திருக்குறள் தான் கிடைத்தது. அந்த கொள்கையால் தான் உலக பெருந்தலைவராக நம்முடைய காந்தியடிகள் போற்றப்படுகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை தமிழ்லேயே படிக்க ஒரு ஆசை வந்துருச்சு அவருக்கு, காந்தியடிகளுக்கு. அவர் எங்கே போய் படிக்கிறது, தென்னாப்பிரிக்காவில். அப்போ ஒரு 16 வயசு இளம் பெண் தில்லையாடி வள்ளியம்மை என்ற ஒரு பெண் அங்கே தென்னாப்பிரிக்காவில் இருக்காங்க. அந்த பெண்ணும் காந்தியோட போராட்ட களத்தில் இருக்கின்றார். அவரை அழைத்து எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி திருக்குறளை படிப்பதற்காக தமிழ் கற்று தேர்ந்தவர் தான் நம்முடைய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. தமிழின் பால் கொண்ட காதலால் அவர் தன்னுடைய பெயரை மோ கா காந்தி என்று கையெழுத்திட்டிருக்கிறார். இன்னைக்கும் நீங்கள் கன்னியாகுமரி போய் காந்தி மண்டபத்திலே பார்த்தால் மோ கா காந்தி என்று அவர் தமிழை கையெழுத்திட்டிருப்பதை பார்க்கலாம். அப்படி தமிழோடு இணைந்த ஒரு தலைவரோடு தினமும் வாழ்கிறவர். அவருக்கு நான் அடிக்கடி தொலைபேசி பேசணும்னு நினைப்பேன், இருந்தாலும் அவருக்கு பணி இடையூறாக இருக்குமோன்னு பண்றதில்லை. ஏன் பண்றேன்னா, அவர் பேசுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் தொலைபேசி பண்ணும்போது அவருடைய அலைபேசியில் ஒரு பாட்டு வரும், ரகுபதி ராகவ பதீத பாவன சீதாராம் ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான். அப்படி ஒரு நல்ல பாட்டு. அது வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு மாதிரி கேட்போம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி பாடும். ஆனால் இதே பாட்டு தான் ஒவ்வொருத்தர் பாடிட்டு தான் வரும். அதில் அப்படிப்பட்ட அந்த பாட்டை கேட்க வேண்டும், ஜாதி மதங்களற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று காந்தியார் போராடினார். அதைத்தான் அவரும் போராடி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நம்முடைய புரட்சி கவியும் சொன்னார். அதனால் அவர் இந்த விழாவை தொடக்கி வைக்க பொருத்தமானவர் என்று கருதி ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றோம். ஐயா அவர்கள் நமக்காக இப்போது சிறப்புரை ஆற்றுவார்.
ஏற்பாடு செய்து நம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைத்த என் உடன்பிறவா சகோதரர் முத்துமணி ஐயா அவர்களே, வெளியே பொழிகின்ற மழையையும் மிஞ்சி இங்கே தமிழ் பொழிந்த சகோதரி வித்யா அவர்களே, நல்ல வீட்டை திறப்பது பெண்ணாலே என்று பாரதி சொன்னது போல உள்ளே வரும்பொழுதே வெளிச்சத்தோடு வந்த புலவர் அம்மா அவர்களே, உலக தமிழ் கழகத்தின் அரசை அவர்களே, இங்கே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிதாசன் இன்று மிகவும் தேவைப்படுகிறார். நான் அரசியல் பேச வேண்டும் என்பதல்ல, இங்கே இருக்கின்ற சில பேரிடத்திலே என் உள்ளே இருக்கின்ற ஆதங்கத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். 1967க்கு பிறகு நாம் குறிப்பாக தமிழகத்திலே கல்லூரிகளிலும் மற்ற இடங்களிலும் உண்மையான இலக்கிய கூட்டங்களை நடத்தவில்லையோ, அதனுடைய விளைவு இன்று நாம் பார்க்கின்ற ஒரு விதமான தேவையற்ற ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பாரதிதாசன் மிகவும் தேவைப்படுகிறார். அவர் சொல்கிறார், குழந்தைகளுக்கு கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி என்று. இன்று சூழ்நிலையை வித்தியாசமாக பார்க்கிறோம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நான் போகலனாலும் பரவாயில்ல, குழந்தை ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருந்தாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த தமிழ் சமுதாயம் சந்திக்கும் என்று முன்னோர்கள் சிந்தித்தார்களா என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு. பாரதிதாசன் அவர்கள் இன்னும் நமக்கு தேவைப்படுகிறார். அவரை ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்திற்கும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். அது நமது முன்னோர்கள் அல்லது அந்த வீட்டின் பெரியோர்கள் என்கின்ற முறையில் நம் அனைவருக்கும் அந்த கடமை இருக்கிறது. நம்மிடத்தில் ஒரு பண்பாடு வேண்டும். ஐயா அவர்கள் காந்தியடிகளை பற்றி சொன்னார்கள். பாரதிதாசன் சொல்கிறார், இன்னல் செய்தாரை இடர் செய்திடாமல் ராட்டினம் சுற்றென்று சொல்லும் ஏதமல் எங்கள் காந்தியடிகள் அறச்செயல் வெல்லும் 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 என்றார். அந்த வெல்கின்ற செய்தியை யாரை கொண்டு பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி, யானை மேல் நின்று வள்ளுவா நீ பறை கொட்டு 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 என்கிறார். காந்தியார் எங்கே, பாரதிதாசன் எங்கே? அவர்கள் இருவர் இருக்கின்ற அந்த ஒற்றுமை என்ன? இன்று நாம் இருக்கின்ற நிலை என்ன? எண்ணி பார்க்கும் பொழுதும் உண்மையிலேயே நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு பெரிய கேள்வி பாரமாக மனதுக்குள் இறங்குகின்றது. பாரதிதாசன் போலவே இங்கே அக்கா அவர்கள் சொன்னார்கள், சுவர்களை இடித்து விட வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி, அதைத்தான் இந்த மண்ணிலே பிறந்த கவிஞர் ಕುವೆಂಪು அவர்களும் சொன்னார்கள். ಮನೆಯನ್ನೆಂದು ಕಟ್ಟದಿರು, ಗುರಿಯನ್ನೆಂದು ಮುಟ್ಟದಿರು ಅಂತ. ஸோ ஓரிடத்திலே நாம் தேங்க வேண்டாம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல் நம் சிந்தனையும் செயலும் பறந்து விரிந்திருக்கட்டும் என்கின்ற சிந்தனை அந்த காலகட்டத்திலே இருந்த பெரும்பாலான கவிஞர்களிடத்திலே இருந்திருக்கிறது. அதற்கு முன்னோடி எழுதியது நம் தமிழ் கவிஞர்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அப்படிப்பட்ட பாரதிதாசனை இன்று நாம் போற்றுகின்றோம். அவர் சொன்னது போல நமக்கு இருக்கின்ற பகைவர்
எங்கோ மறைவார். எப்பொழுதென்றால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவது கண்டு என்பதை கூறி நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். நல்ல கருத்துக்களை இல்லந்தோறும் சென்றடைய செய்வோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சுதந்திர போராட்டத்தில் பல கவிதைகளை பாடியவர் பாரதிதாசன். பிற்காலத்தில் திராவிட கவிஞராக தனித்தமிழ் கவிஞராக மாறிய பிறகு அது பல்வேறு பாடல்கள் பாடியதாலும் கூட இந்த நிகழ்ச்சி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. தமிழ் வாரம் என்ற நிகழ்வை தமிழ்நாடு அறிவித்த பிறகு பெங்களூரில் நடைபெறுகின்ற முதல் நிகழ்ச்சி. அந்த வகையில் இது மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடக்கி வைத்திருக்கிறது வரலாற்றில் மிகப்பெரிய கடமை ஆற்றியிருக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு, நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு. அதான் தமிழுக்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு. அந்த அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. பாரதியை பற்றி சொல்லும்போது பாரதியால் தமிழ் பெற்றதும் தமிழால் பாரதியை பெற்றதும் என்று சொல்வார்கள். அதுபோலதான் மதுசூதன பாபு ஐயா அவர்களால் தமிழர்கள் பெற்றதும் தமிழர்களால் மதுசூதன பாபு ஐயா அவர்கள் பெற்றதும் என்ற அளவில் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பெருமிதம் படக்கூடிய ஒரு செய்தி. இந்த நல்ல விழாவில் பல நல்ல உள்ளங்கள் வந்திருக்கிறீர்கள். புதியவர்களை பார்க்க நேர்ந்திருக்கிறது. புதிய எழுச்சியை காண்கின்றோம். இந்த எழுச்சி என்பது தொடர்ந்து தம்முடைய வாழ்வில் நல்வாழ்வாக மலரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பொதுவாக என்னை கேட்பார்கள், நீங்கள் இவ்வளோ பத்திரிகையாளராக இருக்கீங்க, தமிழ்னு இப்படி பேசுகிறீங்களே, அது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் என்பது பிரிவினைவாதம் அல்ல. தமிழ் என்பது ஜாதி உணர்வை ஊட்டுவது அல்ல. தமிழ் என்பது சமய உணர்வை ஊட்டி பிளவுபடுத்துவது அல்ல. தமிழ் என்பது யாதும் ஊரே யாவரும் கேளு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இதுதான் தமிழ். இதனால தான் நான் தமிழ் பிடிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு, எப்படி காந்தியடிகள் உலகின் பெருந்தலைவராக இருந்தாலும் கூட இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராட வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக உலகில் இருக்கிற மக்களால் விடுதலை அடையக்கூடாது நினைக்கல. எல்லோரும் விடுதலை பெற வேண்டும். அவர் எடுத்துக்கிட்ட ஒரு எல்லை இந்தியா, நான் எடுத்துக்கிட்ட ஒரு எல்லை தமிழ். அதற்காக மற்றவர்கள்லாம் வேண்டாம் நம்ம கருதல. எல்லோரோடும் உறவு பாலம் அமைக்க வேண்டும். எல்லோரோடும் ஐயா அவர்கள் சொன்னது போல மாந்தர்க்கிடையே கட்டப்பட்டிருக்கிற எல்லா சுவற்றையும் இடிக்க வேண்டும். அது ஜாதிச்சுவர், மதச்சுவர், மொழிச்சுவர், இனச்சுவர் எல்லாவற்றையும் இடிக்க வேண்டும். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர்குலம் என்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் இது நாங்கள் ஆற்றுவது தமிழ் பணி என்று சொல்றாங்க. இது மனிதநேய பணி, மனித பணி தான். அதனால் அந்த பணியை சிறப்பாக செய்து வருவதற்கு பலவாறாக உதவி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இப்போ